தேமுதிக எழுச்சி பிரச்சாரம் சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் இன்று தொடங்குகிறார். டூஜி விவகாரத்தில் ப. சிதம்பரத்திற்கு தெரியாமல் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. சிபிஐ கோர்ட்டில் ஆர். ராசா வழக்கறிஞர் வாதம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார். சோனியாவுடனான சந்திப்பின் போது ப. சிதம்பரம் தெரிவித்ததாக தகவல். விஸ்வரூபம் எடுக்கும் தெலுங்கானா விவகாரம். மீண்டும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு கூட்டுக்குழு அழைப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் மாநகராட்சி மேயர்கள், நகராட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்புகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயரை கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிறது. தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் இன்று மாலை 4 மணிக்கு சென்னையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவக்குகிறார். 2G ஸ்பெக்ட்ரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகள் குறித்த தகவல்கள் அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு தெரியும் என்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர். ராசாவின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். டெல்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று 2G விவகாரம் தொடர்பான விசாரணை நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் பேசிய ராசாவின் வழக்கறிஞர் சுசில்குமார், ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்து விஷயங்களும் ப. சிதம்பரத்திற்கு தெரியும் என்றும் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறினார். எனவே அவரை ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்த ராசாவின் வழக்கறிஞர் 2003ஆம் ஆண்டு முதல் 2G விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவையே ஆர். ராசாவும் பின்பற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி அமைச்சரவையில் உள்ள அனைவரும் 2G விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அனைவரையும் விசாரிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து ப. சிதம்பரத்தை சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஆர். ராசாவின் வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் பிரதமரை நேரில் அழைத்து விசாரிப்பதா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் என்று ஆர். ராசா வழக்கறிஞர் சுசில்குமார் தெரிவித்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை இம்மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தேமுதிக சார்பில் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கான 200 வேட்பாளர்கள் பட்டியலை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் மேயர் வேட்பாளர்கள், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் வேட்பாளர்கள் பட்டியலை கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கான 200 தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியலையும் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். 2G விவகாரத்தில் பிரதமர் அலுவலகத்திற்கு நிதி அமைச்சகம் அனுப்பிய கடிதம் பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியுள்ளதால் தாம் பதவி விலக தயார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளதாக தெரிகிறது. 2G அலைக்கற்றையை ஏல முறைப்படி விற்காமல் முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டதால் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருந்தது. பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் நிதி அமைச்சக அதிகாரிகள் இதை தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து தகவல் அண்மையில் வெளியானதை அடுத்து ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்த ஊழலில் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி வந்த எதிர்க்கட்சிகள் அவர் பதவி விலக வேண்டும் என்று கோரி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்கா சென்றிருந்த பிரணாப் முகர்ஜி நேற்று நாடு திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். I have spoken something to the media in New York. I have nothing to add in respect of the finance ministry note. If it is needed, I will say whatever I have to say. After Prime Minister comes back,
after we have discussion among ourselves. இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை நேற்று அவரது இல்லத்தில் சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் 2G விவகாரத்தில் தனது நிலையை விளக்கியதோடு இந்த விவகாரம் தொடர்பாக கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுவதை தவிர்க்க தாம் பதவி விலகவும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தனி தெலுங்கானா மாநிலம் கோரி மீண்டும் 3 நாட்கள் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று தெலுங்கானா கூட்டுக்குழு அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தை பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரும் போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாத காலமாக தெலுங்கானா தனி மாநிலம் கோரி நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களால் ஆந்திர மாநிலத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தப்பட்ட ரயில் மறியலால் கடும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டதோடு ஆந்திர மாநிலமே முடங்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தெலுங்கானா மாநில கோரிக்கையை வலியுறுத்தி புதிய போராட்ட அறிவிப்புகளை தெலுங்கானா கூட்டுக்குழு நேற்று அறிவித்தது. இதனால் ஆந்திர மாநிலத்தில் பதற்றமான சூழல் எழுந்துள்ளது. இதன்படி வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று தெலுங்கானா கூட்டுக்குழு அறிவித்துள்ளது. யோகா குரு ராம்தேவ் ஒரு மோசடி பேர்வழி என்றும் காவி உடுத்திய வியாபாரி என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் கடுமையாக விமர்சித்துள்ளார். லஞ்ச ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க கோரி யோகா குரு ராம்தேவ் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு டெல்லி ராம்லீலா மைதானத்தில் உண்ணாவிரதம் தொடங்கினார். இதற்கு அனுமதி மறுத்து அவரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். அதன் பிறகு பல போராட்டங்கள் நடத்திய பாபா ராம்தேவ் தனது ஆதரவாளர்கள் கோரிக்கையை ஏற்று போராட்டத்தை கைவிட்டார். இருந்தபோதிலும் அவர் மத்திய அரசு மீதும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பற்றியும் கடுமையாக தாக்கி பேசி வந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் பாபா ராம்தேவை கடுமையாக விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த திக் விஜய் சிங் பாபா ராம்தேவ் ஒரு மோசடி பேர்வழி என்றும் சாமியாராக இருக்கும் ஒருவர் வியாபாரியாக நடித்தால் அது இந்து தர்மத்துக்கு எதிரானது என்பதால் அவரை பற்றி நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் கூறினார். 350 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கை தாக்கும் பிருத்வி 2 அணு ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்தது. அணு எரிபொருளை தாங்கிக் கொண்டு கண்டம் விட்டு கண்டத்தினை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட பிருத்வி 2 ஏவுகணை சோதனை ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள IDR ஏவுகணை சோதனை மையத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பிருத்வி 2 ஏவுகணை சுமார் 500 கிலோ எடை கொண்ட எரிபொருளுடன் செல்லக்கூடிய இலகு ரக ஏவுகணையாகும். இன்று தொடங்குகிறது நவராத்திரி விழா. கொலு பொம்மைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் பறிமுதல். சென்னை போலீசார் அதிரடி நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.